யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் க்ரோமில் போய்ட்டு www.youtubestudio.com டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் ஸ்டூடியோன்னு வரும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் நியூ டேப் குரூப்னு இருக்கும். ரெண்டெண்ணம் இருக்கும். ஸோ நம்ம எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓப்பனிங் நியூ டேப் கொடுக்குறேன். அது கொடுத்ததையும் வேற ஒரு டேப்பில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா லோட் ஆகும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். அப்படியே நம்ம கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த ஆப்புக்கு போயிடும். ஸோ கூகுள் க்ரோமில் வராது. அதனால லாங் ப்ரெஸ் பண்ணி வேறு டேப்னு கொடுத்தா தான் இந்த மாதிரி கூகுள்லேயே வந்துட்டு க்ரோம்லேயே வந்துட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து லோட் ஆயிரும். ஸோ அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப சிறுசாக தெரியும். அதனால ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கண்டென்ட் இருக்கும் சரிங்களா. அந்த கண்டென்ட் அப்படிங்கிற ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் கண்டென்ட் ஐக்கான். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் பேஜ் லோட் ஆகும். பேஜ் லோட் ஆகுனதையும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் லோட் ஆகும் இல்லைங்களா. இதில் உங்களுக்கு எந்த வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இருக்கிறதுலே இப்போ சின்ன வீடியோவாக வந்து டவுன்லோட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் இருக்கிறதா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இதுதான் குர்த்தி பேண்ட் பிங்க் கலர் அந்த இது. ஸோ அதை கிளிக் பண்ணதையும் அந்த பேஜுக்குள்ளே போகும் சரியா. அந்த பேண்ட்டு நான் ஸ்டிச் பண்ண பேண்ட்டோட கட்டிங்கோட வீடியோக்குள்ளே போகும். ஸோ அது போனதையும் இங்கே மேலே பாருங்கள் 3 டாட் மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த டாட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகாது. அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பனிங் நியூ டேப்னு கொடுத்தீங்கன்னா தான் டவுன்லோட் ஃபைல் அப்படிங்கிறது அந்த இதே வந்துட்டு விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கேலரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ டவுன்லோட் ஆகிருக்கும். அவ்வளோதான்.